அண்மை செய்தியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் ஏப்ரல் மாத இறுதிக்குள் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அளித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் பற்றிய புதிய அறிவிப்பாணையை செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் குறித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் ஏப்ரல் மாத இறுதிக்குள் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் பற்றிய அறிவிப்பாணையை செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகேஷ், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் அளித்த தகவல்கள் என்னென்ன? உயர்நீதிமன்றம் அது குறித்து பிறப்பித்திருக்கும் உத்தரவு விவரங்கள் என்ன? இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கில் இது மாநில தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மேல்முறையீடு வழக்கு. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ மனுதாரர் தரப்பு ஆர்எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குல ஆர்எஸ் பாரதி தரப்பு இந்த வழக்கறிஞர் ஆஜராகி இந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படி நடத்தலாம் என்பது குறித்து ஆலோசனைகள் சிலதை கொடுத்தாங்க. மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், தேர்தல் ஆணையம் தன்னோட பணிகளை விரைவுபடுத்தணும். அந்த பணிகளை தொடங்கிவிட்டதா சொன்னாலும் அதை முடிப்பதற்கு கால அவகாசம் நிறைய நாள் எடுத்திருக்கிறதுனால நீதிமன்றம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்பொழுது மாநில தேர்தல், அதாவது இந்த மேல்முறையீடு வழக்கோட மனுதாரரான மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி குமார் என்ன சொல்லியிருந்தாருனாக்க, பணிகள் தொடங்கப்பட்டு விட்டாலும் அதை தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றி முடிப்பதற்கு கால அவகாசம் நிறைய தேவைப்படுது. அதனால ஏப்ரல் 30க்குள் தேர்தல் அறிவிப்பாணை, அதை ரத்து செய்யப்பட்ட தேர்தல் அறிவிப்பாணையை புதிதாக வெளியிடுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்தார். அதை ஏற்க நீதிபதிகள் மறுத்து இந்த தேர்தல் அறிவிப்பாணை புதிய அறிவிப்பாணை வெளியிடுவதற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்க முடியாது என்றும், எப்பொழுதுக்குள் வழங்க முடியும் என்பது, எப்பொழுதுக்குள் புதிய அறிவிப்பாணை வெளியிட வேண்டும் என்பது வெளியிடப்படும் என்பது குறித்து உடனடியாக, அதாவது திங்கட்கிழமை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் அது மேலும் சில கால அவகாசம் கேட்டதுனால இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பதாகவும், செவ்வாய்க்கிழமை என்று மாநில தேர்தல் ஆணையம் தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றிவிட்டு, அதாவது நிபந்தனைகள் 7 நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க. அந்த தனி நீதிபதியோட நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டு புதிய அறிவிப்பானை எப்போது வெளியிடுவீர்கள் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய்க்கிழமை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். காயத்ரி. முகேஷ், இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னென்ன? உச்சநீதிமன்றம் ஏப்ரல் வரை கால அவகாசம் அளிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்ததற்கு என்ன காரணம்? இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே செப்டம்பர் மாசம் வெளியிடப்பட்டு அக்டோபர் மாசம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய தேர்தல் ஏற்கனவே அந்த 6 மாச கால அவகாசம், அந்த அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுனால இந்த ஏற்கனவே 3 மாதங்கள், அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதங்கள் முடிவடைஞ்சிரும். இனிமேல் மேலும் 3 மாதங்கள் தள்ளி போடுச்சுனாக்க அந்த அதாவது டிசம்பர் தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அவர்களோட பணிக்காலம் மேலும் ஒவ்வொரு முறையும் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தி 5 லட்சம் பேர் மனுக்களையும் இணையதளத்தில் பதிவேற்றி இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு ஆர்எஸ் பாரதி தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க, இந்த தனி நீதிபதி பிறப்பித்த, அதாவது தனி நீதிபதி கிருபாகரன் அக்டோபர் 4ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் தேர்தல் ஆணையம் வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். அந்த உத்தரவின்போது குற்றப்பின்னணி உடையவர்களை கலைந்தெடுக்க வேண்டும், அவர்கள் அனுமதிக்க கூடாது என்று அரசியல் கட்சிகளுக்கும் மாநில தேர்தல் ஆணையருக்கும் அறிவுறுத்தி இருந்தார். அதே போல ஒவ்வொரு வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுதும் அந்த வேட்புமனுவை இணையதளத்துல, மாநில தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல பதிவேற்றம் செய்யணும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இது மாதிரி ஒரு 7 உத்தரவுகள் தனி நீதிபதி பிறப்பித்ததை ஏற்றுதான் மாநில தேர்தல் ஆணையம் இந்த வழக்கு தொடர்ந்தது. இது மட்டும் இல்லாம இந்த அடுத்த அறிவிப்பானை வெளியிடும் வரைக்கும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியையும் தேர்தல் ஆணையம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு பணியையும் செய்யறது மாநில தேர்தல் ஆணையருக்கு ஒரு சவாலான செயல் என்றும் இந்த பணிகளை செய்வதற்கு மாநில தேர்தல் ஆணையத்தால் சாத்தியமில்லை, இது அரசு செய்ய வேண்டிய பணிகள் என்று கூறி மேல்முறையீடு தொடரப்பட்டது. அதன் அடிப்படையில நாங்க இந்த காலத்தை உங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை காலம் கேட்கிறோம். அதற்குள்ள தனி நீதிபதி உத்தரவை அமல்படுத்தி விட்டு, அதாவது குறிப்பிட்ட 2 பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் நிறைவேற்றி விட்டு தேர்தல் அறிவிப்பானை வெளியிடுவதற்கு
மேலும் 3 மாத கால அவகாசம் வேணும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்ட காயத்ரி. ஆனால் இந்த மாநில தேர்தல் ஆணையம் வைக்கப்பட்ட 2 கோரிக்கையும் நீதிபதிகள் மறுத்து இந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பானை பொதுமக்களுக்கு விரைவில் சென்றடும் வகையிலும் ஒரு அறிவிப்பானை வெளியிட வேண்டும். அதற்கு ஓரிரு நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்க முடியும் என்று தெரிவித்து வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க காயத்ரி. முகேஷ், ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் பிறகு அது ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் தற்பொழுது இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்னென்ன? இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அக்டோபர் 17 மற்றும் 19 தேதி உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்காக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவில் இந்த அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. முக்கியமா இந்த வழக்கு அந்த அறிவிப்பாணையை ரத்து செய்ய நோக்கத்தோடு இந்த வழக்கு அரசு பாரி தொடரலைனாலும் இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் இந்த வழக்கு தொடர்ந்தார். ஆனா தனி நீதிபதியான கிருபார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்த பொழுது அவர் அரசு பாரி தரப்பு வழக்கறிஞர் வில்சன் வச்ச கோரிக்கைகளை வாதத்தினையும் வைத்து இந்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை, அதாவது தேர்தல் நடத்தப்படும் என்ற பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை அவசர வெளியிடப்பட்டிருக்குது. ஆளுங்கட்சியை தவிர வேற யாருக்கும் அந்த தேதி, அதாவது அக்டோபர் 17, 19 என்ற தேதிகள் முன்னரே யாருக்கும் அறிவிக்கப்படல. அதாவது 2 பட்டியல் வெளியிடும், அதாவது உத்தேச தேர்தல் தேதி பட்டியலும் நிரந்தர தேர்தல் தேதி பட்டியலும் அறிவிக்கணும். அந்த 2மே அந்த நடைமுறை பின்பற்றல என்று போன்ற பல குற்றச்சாட்டுகளை நீதிபதி மாநில தேர்தல் ஆணையம் மேல சுமத்தி இந்த தேர்தல் அறிவிப்பானை ரத்து செய்வதாகவும் புதிய அறிவிப்பானையை அறிவித்துவிட்டு டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் புதிய தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த தேர்தல் அறிவிப்பானை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்குல தான் அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை கேட்டு இன்று 5வது முறையா வழக்கு வருது. 2 நீதிபதிகள் கொண்ட முறையில் ஏற்கனவே 4 தடவை தடை விதிக்க மறுத்த நிலையில இன்று மீண்டும் தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்றாலும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு, அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதிலிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல 3 மாதமாக எந்தவித முன்னேற்றம் இல்லை என்று நீதிபதிகள் கருதிவிடக்கூடாது என்ற காரணத்தால் தாங்கள் இந்த பணிகள் தொடங்கிவிட்டதாகவும், அதாவது தனி நீதிபதி உத்தரவில் சில பகுதிகளை தேர்தல் ஆணையத்தால் செய்யக்கூடிய பணிகளை நிறைவேற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கோம். அதை முடிப்பதற்கு தான் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரலும் கால அவகாசம் வேணும். அதன் பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று முன்வைக்கப்பட்டது காயத்ரி. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்பான விவரங்கள் குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.